இங்க ஹீரோயின் ராஜா லவ் பண்றேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ மனசுடைஞ்சு போய் கட்டின புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றான்னா அப்போ மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கு மேல ராஜேந்திர கேரக்டர் வேணும், சுரேந்திராவே தான் மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போனா. இங்க ரெஸ்லிங் ஜெயிச்சுன்னா ஜப்பானுக்கு போறதுக்கு 2 ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும் நாங்க அனௌன்ஸ் பண்ணேன். அதை கேட்ட ஹீரோவை தன் பொண்டாட்டியை ஜப்பானுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிட்டு செம்மையா அடி வாங்க ஆரம்பிக்க. இருந்தாலும் அந்த போட்டியில தடுமாறி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த டிக்கெட்டையும் வின் பண்ணிடுவான். இதை பார்த்த ஹீரோயின் எதுக்கு இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு திட்ட. அதுக்கு ஹீரோவை நான் வாங்குற சம்பளத்துக்கு உன்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டும் போக முடியாது, உன்னை சந்தோஷமா வச்சுக்கவும் முடியாது, ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்ட ஹீரோயின் செம்மையா வருத்தப்படுவான். ஆனா இருந்தாலும் அவளுக்கு சுத்தி எங்க பார்த்தாலும் ராஜோட உருவம் மட்டும் தான் தெரியும். இப்போ ஒரு நாள் இவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்கா. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாம போயிருப்பா. அதனால ஹீரோவும் பதட்டத்துல எல்லா இடத்துலயும் தேட பார்த்தா ஹீரோயின் ராஜ் தேடி அவனோட ஃப்ரெண்டோட கடைக்கே போயிருப்பா. ஹீரோவும் ராஜோட கெட்டப்ல அங்க போனா ஹீரோயினும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே சொல்ல ராஜோ இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கலன்னு என் கூட வந்துருன்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோயினா அவனை ஹெக் பண்ண ஹீரோ செம்மையா ஃபீல் ஆயிடுவான். அதனால ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோயினுக்கு ராஜா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ சுரேந்தர்ன்ற இந்த கேரக்டர் இதுக்கு மேல தேவையில்ல, நாளைக்கே நான் வீட்டை விட்டு போயிட்டு ராஜேந்திர கேரக்டராவே அவ கூட வாழ போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அடுத்த நாள் ஹீரோயின் சுரேந்தர் கூட கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட எனக்கு யார் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீ தான் எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க பார்த்தா அவ புருஷன் சுரேந்தர் தான் முன்னாடி வருவான். அப்ப டான்ஸ் காம்படிஷனோட ஃபைனல்ஸும் வர ஹீரோயின் ராஜா மீட் பண்ணி என் கஷ்ட காலத்துலயும் என் புருஷன் தான் என் கூட இருந்தாரு, ஸோ நான் அவர் கூட தான் வாழ போறேன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுவா. இதை கேட்ட ஹீரோவும் செம்மையா சந்தோஷப்பட அடுத்த நாள் காம்படிஷன்ல பேர் இல்லாம நின்றுறதுனால போட்டியில இருந்து விலகிக்கலாம்னு முடிவு பண்ண. அந்த நேரத்துல சுரேந்தரே நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு வந்து நிப்பாரு. அப்ப ஹீரோயின் டான்ஸ் ஆட ஹீரோவோட டான்ஸை பார்த்து தன்னால ராஜா நடிச்சது தான் புருஷன் தான் சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப போட்டி முடிஞ்ச உடனே ஹீரோவை தனியா கூப்பிட்டு போய் உங்களுக்கு லவ்வே பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க.